ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஸ்கின் கேர் ட்ரெஸ் ஹால் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து மேக்கப் ரிலேட்டடான ப்ராடக்ட் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மேக்கப் ரிலேட்டடான ப்ராடக்ட்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கோம். பெருசாக வந்து நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணி மேக்கப்லாம் போடுறதில்ல. ஸ்கின் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கின் கேர் மூலமாக தான் ஃபுல்லாக சரி பண்ணேன். ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் ஏதாவது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி சேராமல் எதுவும் போயிருமோ அப்படின்ற பயத்திலே வந்து மோஸ்ட்லி நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, மேக்கப்பும் பண்ணுறதில்ல. நான் பேசிக்காக பண்ணுற மேக்கப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐலைனர், காஜல், அதுக்கப்புறம் மஸ்காரா கூட அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. அது வாஷ் பண்ணும்போது அப்படியே கண்ணு ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாக கருப்பாயிருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அண்டர் ஐ டார்க்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது. ஸோ அதனால் மஸ்காரா கூட நான் யூஸ் பண்ணுறதில்ல. வெறும் ஐலைனர், காஜல், அதுக்கப்புறம் ஐப்ரோ ஃபில் பண்ணுறது உண்டு. ஆனால் ரெட்டிங்கே பண்ணல. ஸோ அதனால் ஃபில் பண்ணல. ஆல்ரெடி எனக்கு பயங்கர டார்க்காக தான் வரும். ஸோ அதனால் அதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் மெயினாக லிப் லைனர், லிப்ஸ்டிக்ஸ் இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எக்கு தப்பாக தெரியுது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான். எக்கு தப்பான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ அதுவுமே கொஞ்சம் பாஸில் இருக்குது. பட் அது கண்டிப்பாக கன்டினியூ பண்ணிடுவேன். பட் மேக்கப் வந்து கண்டிப்பாக நான் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ என்னென்னா எனக்கு வந்து இந்த ஐலைனர், காஜல் எல்லாம் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஷிம்மரில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஐலைனர், காஜல்லாம் லாஸ்ட் டைம் ஜூடியோ போனப்போ வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அது வந்து எனக்கு இந்த மாதிரி பொட்டு வைக்க தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐலைனர் கூட வந்து யூஸ் பண்ணாமல் தான் இருக்கேன். அந்த ஷிம்மர் சைடில் அந்த ப்ளூ ஐலைனர் அதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு தான் ஆசை. இருந்தாலும் அது ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக ட்ரெஸ் பண்ணோன்னா அது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். பட் நம்ம பெருசாக அதெல்லாம் யூஸ் பண்ணாதனால அது நல்லா இருக்குமோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதுவும் நான் இன்னும் யூஸ் பண்ணல. பட் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து லிப் ரிலேட்டடான சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நான் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லிப் கேரில் வந்துட்டு லினேஜ் லிப் மாஸ்க் வந்து இதாவது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லினேஜில் இங்கே பாருங்க தொடக்கிற லெவலுக்கு வந்துருச்சு, ஃபுல்லாக அவுட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்த லினேஜ் தான் ஆர்டர் போடணும். இன்னும் பண்ணாமல் இருக்கேன். பட் இதுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஜூடியோலேருந்து வாங்கின ஒரு லிப் பாம் வந்து உண்மையாகவே நல்லா இருந்தது. 99 rupees. கண்டிப்பாக ஜூடியோ ஷாப் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஓடி போய் அதை மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இது வந்து 500 rupees கிட்ட வந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து அந்த 99 rupees வந்து அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னும் தேர்ட் ஒன் வாங்காமே இருந்தது. நான் வாங்காமல் ஜூடியோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்ன ஆச்சுன்னா பிளாக் தண்டர் போனோம்ல, அப்போ வந்து பேக்கெட்டில் வந்து லிப் பாம் வச்சுட்டே போயிட்டு இருந்தேன். அது அடிக்கிற தண்ணியில் என்னோட லிப் பாமும் மூடி தனியாக, இந்த லிப் பாம் தனியாக கலண்டுருச்சு. சரி தண்ணியெல்லாம் உள்ளே போயிடுச்சு, அதை யூஸ் பண்ணாட்டி என்னன்னு சொல்லிட்டு அதை நான் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமே எனக்கு லிப்புக்கு வந்து ப்ராப்பராக கேர் பண்ணாமல் நல்லா டார்க்னஸ் ஆயிடுச்சு. நார்மலாக ஒரு லிப்ஸ்டிக் போட்டாலே நல்லா இருக்க லிப்ஸ் வந்து ரொம்ப அவுட் ஆயிடுச்சு. பாம் எல்லாமே சுற்றிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கே போகிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ ஃபுல்லாக லிப்ஸ்டிக் போடல. அப்புறம் என் ஃப்ரெண்டை பார்க்கும்போது குட் வைப்ஸ்லேருந்து ஒரு லிப் பாம் வச்சுருந்தாங்க. அதுதான் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பீட்ரூட் லிப் பாம். அது இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆனால் பெருசாக எனக்கு வந்து லிப் மாய்ஸ்சரைசிங்காக இல்லை. ஸோ அதை வாங்கிட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வந்து லிப்ஸ்டிக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மமா எர்த்தோட லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மமா எர்த்தோட லிப்ஸ்டிக் ஷேட்ஸ், அதாவது இந்த மாதிரி இருக்க லிப்ஸ்டிக்ஸ் வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் லிப் கேரும் இருக்குது. ஏன்னா அவகோடா, விட்டமின் தான் மெயின் இன்கிரியன்ட்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த லெவலுக்கு உண்மைன்னு தெரில. ஷேட்ஸ் நிறையா இருக்குது. நான் ஒரு 2-3 ஷேட்ஸ், கார்னேஷன் நியூட் அந்த மாதிரி ஒரு 2 ஷேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ யூஸ் பண்ணிக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா கார்னேஷன் நியூட் இங்கே இருக்குது. இதுதான் நல்லாயிருக்கும். நியூட் ஷேடாக இருக்கும். நான் போட்டிருக்கிறதே உங்களுக்கு தெரியும். லிப் லைனர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த போல்டு மேட் லிப் லைனர் இதான் இப்பயும் போட்டிருக்கேன். ஸோ இது போட்டு கார்னேஷன் நியூடு போட்டாலே வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிப் லைனர் போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கார்னேஷன் நியூட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். தீரவே தீராது, ரொம்ப நாள் இருக்கும், போட்டிருக்க மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் அது இல்லாமல் அப்பப்போ இந்த ஃபேஸஸ் கனடாவோட கம்ஃபி மேட் இது யூஸ் பண்ணுவேன். இது ஒரு டைம் ப்ரொமோஷனுக்கு வந்தது. பட் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து நியூட் ஷேடில் இருக்கனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் க்ரீமியாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்காது. நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ண மாட்டேன். என் ஃப்ரெண்டு கூட சொல்லுவேன், எனக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஒரு மாதிரி அசிங்கமாக அங்கங்கே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குமா, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் நமக்கு பர்ஃபெக்டான லிப்ஸ்டிக் கண்டுபிடிச்சிட்டோன்னா உண்மையாகவே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ அப்படி தான். ரீசெண்ட் டைம் இந்த மமா எர்த்தோட கார்னேஷன் நியூடும் பேசிக்காக ஒரு லிப் பாம் போட்டோன்னா அந்த நல்ல மாய்ஸ்சரைசிங்கோட சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, லினேஜ் லிப் மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லிப்ஸ் வந்து லிப்ஸ் வந்து நேச்சுரலாகவே நல்லா ப்ளம்பியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த லிப்ஸ் ஐட்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சொல்கிறாங்க. சீரியஸாக நானும் இதெல்லாம் எனக்கு புதுசு தான். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட கிரேஸ் இன்ஸ்டா ஷிம்மர் ப்ளம்பிங் கிளாஸ். நான் சொன்ன மாதிரி லினேஜ் லிப் மாஸ்க் யூஸ் பண்ணாலே நம்ம லிப்ஸ் வந்து நல்லா ப்ளம்பியாக சூப்பராக நேச்சுரலாக இருக்கும். பட் இது வந்து அதுக்குன்னே யூஸ் பண்ணுற கிளாஸ், ப்ளம்பி கிளாஸு. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இப்படி எடுக்கும் போது இங்கே பாருங்களேன் ஜெல்லு மாதிரி இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு தான் தோணுது. லிப்ஸ் ஒன்று தான் எந்த பிரச்சனையும் பிக்மெண்டட் இல்லாமல் நல்லா இருக்குது. அதை கெடுத்துருவேன் போல். லிப்ஸ் வந்து லைட்டாக ஷிம்மராக கிளாஸியாக தான் இருக்குது. ஆனால் வந்து இது அந்தளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்க ஒரு ஃபீல் இருக்குது. பட் நல்லா ஷிம்மராக தான் இருக்குது. ஷிம்மராக லிப் கிளாஸ் போட்ட மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்களேன் நல்லா வரல தெரியுது. எனக்கு தெரிஞ்சு டேரெக்டாக அப்ளை பண்ணுறது சூட்டபிளாக இல்லை.
இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது பெட்டராக இருக்குது. ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல, ஒரு வேளை இன்னும் நல்லா திக்காக போட்டோன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கிளாஸ் மீன் சொல்லிட்டு ஒரு லிப் கிளாஸ் பண்ணியிருந்தேன், நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலரில். இது வரைக்கும் நான் லிப் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணல. இது உண்மையாகவே நல்லாயிருக்கு. அதுவும் இந்த ஷிம்மர் போட்டு போடவும் நல்லா உங்களுக்கு இதாக தெரியுது, கிளாஸியாக. ஃபஸ்ட் டைம் போடும்போது ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் போட போட பழகிடும். ஓகே, இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நம்ம லிப்ஸ்டிக்கே இல்லாமல் நார்மலாக நம்மளோட லிப்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் ப்ளம்பியாக இருக்கும்ல, நல்லா ப்ளம்பியாக இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து இந்த வெறும் கிளாஸ் யூஸ் பண்ணோன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக அது கலர்லேயே நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு லிப் ஷேட் மேலே போட்டதுனால அதில் லைட்டாக அந்த ஷேடு ஒட்டியிருக்கு. இதுவும் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட கிரேஸ் நேக் அண்ட் லிப் ஆயில்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. ஸோ இது வந்து நான் வந்ததுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இந்த ஆரஞ்சு மிட்டாய் இருக்கும்ல, இந்த புளிப்பு மிட்டாய் இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி ஃப்ளேவர். ஆனால் ஸ்வீட்னஸ் மட்டும் இல்லை, ஆனால் அந்த லிப்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி கிளாஸ் போட்டிருக்கனால அது மேலே வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது. பட் வந்து எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் அந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்குது. அப்படியே ஒரு சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவிங்ஸ் வருது, அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஃப்ளேவர். இப்போ வந்து ஷிம்மர் போட்டு கிளாஸ் போட்டு அதுக்கு மேலே இது போட்டுக்கனாலும் உங்களுக்கு பெருசாக எல்லாமே சேர்ந்து ரொம்ப கிளாஸியாக இருக்கும். பட் இது மட்டும் அப்ளை பண்ணாலே ரொம்ப நேச்சுரலாக ஒரு மாதிரி ஆயிலியாக ட்ரையாக, அடிக்கடி உங்களுக்கு ட்ரை சாப்பிடு லிப்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது 3 தான் வந்து இப்போ நியூவாக ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து புதுசாக ட்ரை பண்ணலாம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். அது எல்லாமே ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான், ஏன்னா நிறைய காலி ஆகிடுச்சு, அங்கே இருக்கிறதுல நிறைய எம்டி பாட்டில் தான். ஸோ அதனால் புதுசாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் புதுசாக ட்ரை பண்ணலான்னு பண்ணி. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.